டாக்டர் வணக்கம். நானும் இந்த ஹோமியோபதி மருந்து ஒரு வாரமாக எடுக்கிறேன், ஒன்றுமே கேட்கல. இந்த ஹோமியோபதி மெடிசன் ஸ்லோவாக தான் வேலை செய்யுமா என்ன? வணக்கம் மேம், சொல்லுங்கள். நீங்கள் என்ன பிரச்சனைக்காக ஹோமியோபதி மெடிசன்ஸ் எடுக்கிறீங்க, எதுக்காக என்கிட்ட வந்திருக்கீங்கன்னு சொல்கிறீங்களா? எனக்கு 10 வருஷமாக வீசிங் இருக்குது. நானும் போகாத டாக்டர் இல்லை, பார்க்காத வைத்திய முறைகள் இல்லை. நான் எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் இந்த வீசிங் சுத்தமாக கேட்கவே மாட்டேங்குது. அதனால தான் அந்த ஹோமியோபதின்னு நம்பி வந்தேன். கடைசி பார்த்தா இப்போ ஒரு வாரமாக மருந்து எடுக்கிறேன், ஒன்றுமே கேட்கல டாக்டர். சரி, ரொம்ப வருத்தமாக இருக்குது. இங்கே பாருங்கம்மா, நமக்கு வர்ற நோய்களையே அதோட தன்மையை பொறுத்து அக்யூட்டாக வர டிசீஸும் க்ரானிக் டிசீஸும் சொல்லுவோம். இந்த அக்யூட்டுங்கிறது நீங்கள் மருந்து எடுத்தாலும் எடுக்கலனாலும் அதுவே ஒரு 4 நாளில் சரியாயிடும். இந்த க்ரானிக் டிசீஸ்க்கு நிறைய காரணங்கள் இருக்குது. திருப்பி அதை வர வைக்கிறதுக்கான சில காரணங்கள் இருக்குது. அதை நம்ம சரி பண்ணணும், உங்களோட இம்யூனிட்டியை ரைஸ் பண்ணணும். உங்களோட குணநலன் வச்சு கொடுக்கும்போது தான் நீங்கள் முழுமையாக சரியாவீங்க. அதனால் மருத்துவர்கிட்ட உங்களோட கம்ப்ளைண்ட்டை சொல்லிவிட்டு பொறுமையாக மருந்துகளை ஃபாலோ பண்ணுங்கள், சீக்கிரம் சரியாகிடுங்க.